ஹே காய்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபிக்மால வந்துட்டு ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து டூ கான்செப்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இல்ல எனக்கு வேண்டாம், இது எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் டூ கான்செப்ட் வந்து சொல்ல போறேன். ஒன்னு வந்து என்ன அப்படின்னா ஷார்ட்கட்ஸ் பத்தி நான் பார்க்க சொல்ல போறேன். ஓகேங்களா? டிசைனர்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். எங்கெங்க போய் நம்ம போய் டைரக்டா இங்க போய் ஆக்சஸ் பண்றதுக்கு பதிலா டைரக்டா வி கிளிக் பண்ணோம் அப்படின்னா மூ டூல், கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்கேலு, ஃப்ரேம்க்கு எஃப், பென் டூலுக்கு பி, இந்த மாதிரி எல்லாமே வந்து டெக்ஸ்ட்டுக்கு நான் டி, இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இதை போய் எங்க போய் நான் தேடி பார்க்கறது, எங்க இந்த கான்செப்ட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறது, இந்த இதுக்கு இதுதான் ஷார்ட்கட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்க ஒரு கொஷின் மார்க் மாதிரி இருக்கா, ஹெல்ப் அண்ட் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணிட்டு இங்க போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே இங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, டூல்ஸ், வியூஸ், ஜூமுக்கு என்ன மாதிரி, டெக்ஸ்ட்டுக்கு, ஷேப்ஸ்க்கு, செலெக்ஷன், கர்சர், எடிட், டிரான்ஸ்ஃபார்ம், அரேஞ்ச், காம்பவுண்ட், எக்ஸெட்ரா. ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் இருக்கா. இப்போ பாத்தீங்க அப்படின்னா டூல்ஸ், நம்ம இப்போ டூல்ஸ் வந்து செலக்ட்ல வச்சிருக்கோமா. இப்போ மூ டூல்னா வி இருக்கா, ஃப்ரேம் எஃப், பென் டூல் பி, பென்சில் அப்படின்றது ரெண்டுமே ஸ்டார்டிங் லெட்டர் பி லெட்டர்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஷிஃப்ட் பிளஸ் பி. தென் வந்து டெக்ஸ்ட் டூலுக்கு என்ன, ரெக்டாங்கிள் ஷேப்ஸ் எல்லாமே, எல்லா ஷேப்ஸ்க்கும் என்னென்ன மாதிரி இருக்கு, வியூ பண்றதுன்னா அதுக்கு எந்த மாதிரி இருக்கும், ஷோ அண்ட் ஹைடுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்லாஷ், அதே மாதிரி ஜூம் பண்றதுக்கு ஜூம் இன்னுக்கு என்னது கண்ட்ரோல் பிளஸ், இது நம்ம நார்மலா தெரியும் ஆஸ் யூஸ்வலா நம்ம யூஸ் பண்றது தான். இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்றப்ப நீங்க இதுல வந்து ஒன்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம டிசைன் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஷார்ட்கட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். டேரக்டா போய் அந்த இடத்துல போய் அதை கிளிக் பண்ணி நம்ம பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன ஷார்ட்கட்ஸ் வந்து லேர்ன் பண்றோமோ ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ டூல்ஸ் இருக்குன்னா எல்லா டூல்ஸும் ஒன்ஸ் பாத்துருங்க. இது ஈஸியா தான் இருக்கும். ஒன்ஸ் பார்த்துட்டு நம்ம டிசைன் பண்ணும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம். ஓகே, இது எனக்கு வந்து நல்லா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ற டைம்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அடுத்த செக்ஷன் வந்து போகலாம். வியூ டேப்க்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா வியூல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூலர்ஸ் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி தெரிஞ்சுட்டு ஓகே ஒன்ஸ் வந்து நீங்க ரூலரை ஹைட் பண்ணி விட்டுருங்க, ஒர்க் முடிஞ்சதோ. தென் வந்து நெக்ஸ்ட் டே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது ரூலர்ஸ் வந்து நான் எப்படி எடுக்கணும் அப்படின்றத வந்து ஷிஃப்ட் ஆர் ஓகே அந்த ஷார்ட்கட் மூலியமா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ஓகே நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஈஸியாகவும் இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா? டிசைன் பண்ணும்போது ஒன்னொன்னுமே போய் மெனுக்குள்ள போய் தேடுறதுக்கு கஷ்டப்படாம ஈஸியா வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு பிளக்கின்ஸ் வந்து சொல்ல போறேன். இப்போ ஒரு பிகினரா இருந்தா எங்க போய் நான் பிளக்கினை வந்து எடுத்து ஆக்சஸ் பண்ணி நான் டிசைன்ல யூஸ் பண்ணி பாக்குறது அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் வந்து இருக்கும்ல. அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா ஏதாச்சும் கண்டிப்பா நம்ம ரெஃபர் பண்ணிருப்போம். பிளகின்ஸ் என்ன மாதிரி பிளகின்ஸ், ஐகான்ஸ் என்ன மாதிரி யூஸ் பண்ணோம் அந்த மாதிரி பார்த்துருப்போம்ல. ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி இது எல்லாமே நான் யூஸ் பண்ண பிளகின்ஸ் தான். ஓகேங்களா? இதுவும் இருக்கும். இங்க வந்து கம்யூனிட்டிக்குள்ள போய் நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ப்ரௌஸ் மோர் அண்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? இங்க போயும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிளகின்ஸ் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். ஜஸ்ட் சும்மா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண பிளகின் தான் நான் வந்து சர்ச் பண்ணி காமிக்கிறேன். நாய்ஸி கிரேடியன்ட், நான் சர்ச் பண்ணி என்டர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளக்கின்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா? ஃபைல்ஸ், டெம்ப்ளேட்ஸ், விட்ஜெட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். பிளக்கின்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுல வந்து நான் யூஸ் பண்றது வந்து இந்த நாய்ஸி கிரேடியன்ட் தான். ஓகேங்களா? இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இல்ல ஓகே நான் வந்து இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணிட்டு அதை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து நீங்க பாத்துக்கலாம். இது வந்து ஆத்தர் யாரு, எவ்வளவு பேர் யூஸ் பண்ணிருக்காங்க, இந்த எவ்வளவு பேர் லைக் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஜஸ்ட் கீழே போனீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிறத பார்த்துட்டு இதை ட்ரை இட் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்ல எனக்கு வேற ஏதாவது ட்ரை பண்ணும் அப்படின்னாலும் நீங்க வந்து சர்ச் பண்ணி நீங்க வந்து பார்த்துக்கலாம். இல்ல எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க ட்ரை இட் அவுட் கொடுத்துக்கலாம். சேம் நேம்ல நிறைய வரும். இப்போ நாய்ஸ் அப்படின்றப்ப பாருங்க நிறைய டிஃப்ரெண்டா வரும். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணும் அப்படின்றத வந்து கரெக்டா எந்த ஆத்தரோ அதை பார்த்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பண்ணிட்டு ட்ரை இட் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிளகின்ல வந்து ஆட் ஆயிரும். ஜஸ்ட் தென் என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலா போயிட்டு இங்க போய் நீங்க ஆக்சஸ் பண்றது அப்படின்னாலும் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஷார்ட்கட்டா ஈஸியா வந்து காம்போனன்ட்ஸ், விட்ஜெட்ஸ் எல்லாமே நீங்க வந்து சர்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஆக்சஸும் பண்ணிக்க முடியும். இல்ல எனக்கு வந்து இப்படி ஆக்சஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி போயிட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க
சூஸ் பண்ண எல்லா பிளகின்ஸ் ரன் பண்ண பிளகின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ வந்துட்டு அங்கே போய் எடுத்துக்கலாம். இது வந்து ரீசெண்டாக இருக்கிற பிளகின்ஸ் எல்லாமே ஓகேங்களா. இப்போ நான் சேவ் பண்ணி வச்சனே காணோம் அப்படின்னு தேடணும் அப்படின்னா சேவ்டு பிளகின்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நான் சேவ் பண்ணி வச்சது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணல ஓகேங்களா. ஸோ வந்து அது எல்லாமே ரீசெண்டில் வந்து காமிக்காது. ஸோ சேவ்டு பிளகின்ஸ்குள்ளே போய் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். தென் வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம டிசைன்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த 2 கான்செப்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஏதாச்சும் சம் பேசிக் கான்செப்ட்ஸோட உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்போ நான் லைக் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.